வணக்கம். நான் கஜலட்சுமி. இன்னைக்கு கந்தசஷ்டியோட முதல் நாள். நான் ரொம்ப சிம்பிளாக பாலும் பழமும் வச்சு என்னுடைய விரதத்தை ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்பவும் கேட்கக்கூடிய சங்கல்பம் முருகருடைய பாதத்திலேயே இருக்கணும். அவர் என்றைக்குமே இந்த பிறவி இருக்கும் வரை நான் மறவாமல் இருக்கணுன்றது தான் என்னுடைய முதல் வேண்டுதலாகவே இருக்கும். அதற்கப்புறம் நமக்கு எவ்வளோதான் கஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், எவ்வளோ வறுமைகள் எது இருந்தாலுமே இந்த கந்தசஷ்டி வந்தால் மட்டும் ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வந்துடும். எனக்கு அப்படி தான் வந்துடுது. யாருக்கெல்லாம் வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கலசம் வச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு அவரை முதல்ல வணங்கிட்டு, ஏன்னா இந்த பூஜையை நம்ம 7 நாள் நல்லபடியாக பண்ணி முடிக்கிறதுக்கு, விரதம் இருக்கிறதுக்கு அவருடைய அருளும் நமக்கு வேணும். அதனால முழுமுத கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு நான் கந்த சஷ்டி கவசத்தை படித்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு 6 முறை படிப்பேன். அதே மாதிரி இந்த 6 நாளும் 6 முறைன்னு சொல்லிட்டு 36 முறை படிப்பேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய முருகப்பெருமானோட 10 மகா மந்திரம் இருக்கு. அதை பற்றி சொல்ல போகிறேன். ஓம் சரவண பவா, நமக்கு பாதுகாப்பாக முருகன் இருக்கக்கூடிய இது. அதுக்கப்புறம் ஓம் முருகாவே நமக, அந்த மாதிரி உங்களுக்கு 10 இது கொடுத்துருக்கேன் பாருங்க. அதனுடைய அர்த்தமும் கொடுத்துருக்கேன். வேலவா வேலவான்னா நமக்கு வெற்றிகள் கிடைக்குமா, வேலவா வேலவான்னு சொன்னாலே வெற்றி கொடுப்பாரு. அந்த மாதிரி உங்களுக்கு இங்க முருகரோடைய 10 நாமங்கள் கொடுத்துருக்கேன். அந்த 10 நாமங்களுக்கு என்ன அர்த்தமோ நமக்கு அது படிக்கும்போது நமக்கு என்ன பலனுன்றதையும் கொடுத்துருக்கேன். வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க. இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கூட நீங்க சொல்லலாம், இல்ல 10மே கூட சொல்லலாம். முடிஞ்சவங்க 108 முறை சொல்லுங்க. ஒரு நாம 108 முறை சொல்லுங்க. முடியாதவங்க 27 முறையாவது சொல்லுங்க. முடியாதவங்க 11 முறையாவது சொல்லுங்க. இல்லை நீங்கள் மொத்தமாக சொல்கிறது இருந்தால் கூட 108 முறை சொல்லலாம். நம்ம கேட்டதும் கேட்காதும் எப்பயுமே கொடுப்பாரு. நம்மளுடைய கந்த கடவுளான சொந்த கடவுள், கருணை கடவுள், நம்மளை காப்பாற்றும் கடவுள், நம்மளுடைய கலியுக கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கான முதல் நாள் விரதம் இப்படி தான் போச்சு. இப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய தண்ணி குடிங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேண்டாம். எந்த கவலையும் படாதீங்க. எல்லாமே முருகர் பார்த்துப்பாரு. நிறைய தண்ணி குடிங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேசாதீங்க. சண்டை போகாதீங்க. ஃபோன் கால்ஸ் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக முருகர் மேலே தான் இருக்கும். நம்ம முருகரையே நினச்சிட்டு இருப்போம். எல்லாமே அவரே பார்த்துப்பாரு. அவர் இருக்க நமக்கு ஏன் பயம்? அவர் பாதத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். நம்மளை கைவிட மாட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோ